ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை கண்ட உனக்கு இந்த சாய் ஆகிய நான் மிகப்பெரிய ஒரு வரத்தை தரலாம் என்றுதான் என்று ஓடோடி வந்திருக்கிறேன். இதற்கு காரணம் நீ இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் மட்டும்தான். உன்னுடைய வாழ்வில் நிறைய கஷ்டங்கள், ஒன்று ரெண்டு கஷ்டங்களே கிடையாது, அதிகமான கஷ்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் இதிலிருந்து உன்னை விடுவிக்க வேண்டும். எல்லா விஷயத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ என்னிடமிருந்து கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சாயாகிய நான் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன். தங்கமே, பணத்திற்காகவும் வேலைக்காகவும் அதிகமாகவே நீ தவித்து விட்ட. இதற்கு முன்பெல்லாம் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும். பணமா, பண கஷ்டம்; வேலையா, வேலை கஷ்டம்; இல்லை உறவுகளா, உறவுகள் கஷ்டம் என்று அத்தனை கஷ்டங்கள் வரும். ஆனால் ஏதாவது ஒன்று ரெண்டு கஷ்டம்தான் அப்பப்போ வந்து உன்னுடைய வாழ்க்கையில் எட்டி எட்டி பார்த்து விட்டு போனது. ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் பல கஷ்டங்கள் வந்துவிட்டது. அதுவும் ஒன்று போனால் இன்னொன்று, அப்படி இல்லாமல் தொடர்ந்து ஒன்று இருந்தாலும் இன்னொன்று, இன்னொன்று இருந்தாலும் இன்னொன்று என்று வந்து உன்னை எல்லா இடத்திலும் கஷ்டப்படதான் வைக்கிறது தவிர உன்னை சந்தோஷப்பட வைக்கவே இல்லை இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலையானது. அதனால்தான் இந்த சாயாகிய நான் ஒரு முடிவெடுத்து தன்னுடைய பிள்ளைகளை தேடி ஓடோடி வந்துவிட்டேன். இப்பொழுது இந்த வாக்கினை நீ கேட்கிறாய் என்றால், சரியாக 24 மணி நேரத்தில் நீ எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாயோ, எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று என்னிடம் நீ கேட்டாயோ, அந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் வந்து நிற்கும் என்பதுதான் உண்மை. உன் கையில் வந்து கிடைக்கும் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்லாமல் இந்த சாய் நிச்சயமாக உன்னிடம் வந்து அந்த விஷயத்தை சேர்ப்பேன். என்னுடைய தங்கமான பிள்ளைகள் ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் சுலபமாக அனுபவிப்பது கிடையாது. காலம் முழுவதும் ஏதேதோ பிரச்சனைகள், கவலைகள் என்ற விஷயத்தோடு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்தாகவும், நல்ல ஒரு அப்பாவாகவும், நல்ல அம்மாவாகவும் கூடவே இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் உதவி செய்ய வேண்டும். எல்லா விதமான அற்புதத்தையும் செய்ய வேண்டும் என்றுதான் இந்த சாயாகிய நான் இந்த முடிவையே எடுத்துள்ளேன். பல பேருக்கு உதவி செய்கிறேன். என்னை நம்புபவர்கள், நம்பாதவர்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னை சோதித்து சோதித்து வேண்டுபவர்கள் அனைவருக்கும் நான் உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அப்படி இருப்பவர்களுக்கே நான் உதவிகளை வாரி வாரி வழங்கும் பொழுது, என்னையே சதா சர்வ காலமாக நம்பிக்கொண்டு இருக்கும் உன்னை நான் செய்யாமலும், உனக்கு பாதுகாப்பு கொடுக்காமலும், எல்லா விதத்திலும் உனக்கு தனிமரமாக உன்னை நிற்கவும் விடுவேனா? தங்கமே, கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும், நீ பட்ட அனைத்து துன்பங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வரும். தேடி தேடி ஓடுகிறாய். ஒவ்வொரு காலகட்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் இது வேண்டும் அது வேண்டும் என்கின்றாய். நிச்சயமாக சொல்கிறேன், இனிமேல் நீ தேடியும் ஓட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிமிஷத்தையும் நினைத்து வருந்தவும் வேண்டாம். பொன்னான பிள்ளைக்கு பொன்னான அனைத்து விஷயங்களையும் கட்டாயமாக இந்த சாயாகிய நான் செய்து தருவேன். ஒரு பிள்ளைகள் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள், ஒரு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் 3 பிள்ளையுமே ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடிக்கும். அதில் மிகவும் அதிகமாக ஒரு பிள்ளையை பிடிக்கும். அந்த பிள்ளையை ஏன் பிடிக்கிறது என்றால், அவர்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் துரோகம் செய்யாமல், எந்த ஒரு விதத்திலும் ஒரு சின்ன மனக்கசப்பை கூட தராமல், தன்னுடைய அப்பா அம்மாவுக்காகவே தன்னுடைய பிள்ளையானது வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும். அவர்களை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதிகமாக பிடிக்கும். அதே போலத்தான் எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் என்னை உதறி தள்ளிவிட்டு போனவர்கள் மத்தியில் சாய் எனக்கு செய்யவே இல்லை,
சாயா எனக்கு இந்த விஷயத்தை செய்யவில்லை. சாய் எனக்கு துரோகம் செய்து விட்டார். என்னை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டார் என்று சொல்லிவிட்டு போனவர்கள் மத்தியில் சாயா எனக்கு எல்லா நேரத்திலும் துணையாக தான் இருக்கிறார். சாயா எனக்கு எவ்வளவு துரோகம் செய்யவும் அவருக்கு மனம் வராது என்று இந்த சாயை ஒவ்வொரு இடத்திலும் தாங்கி பிடித்து கொண்டு எல்லா இடத்திலும் என்னை விட்டு கொடுக்காமல் என்னை நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உனக்கு நிச்சயமாக சத்தியமாக நான் துணை இருப்பேன். நீ என்னிடம் கேட்டிருக்கும் 2 விஷயத்தில் ஒன்று இன்னும் 24 மணி நேரத்தில் கிடைக்கும், இன்னொன்று கூடிய சீக்கிரமாக கிடைக்கும். நான் ஏன் 2இல் 1 நிற்கேன் என்கின்றேன் என்றால், முதலில் உனக்கு எது முக்கியம் என்பது மட்டுமாக அதை முதலில் செய்யலாம், அதற்கு பிறகு 2வது விஷயத்தை செய்யலாம் என்பதற்காகத்தான். 2இல் ஏதாவது ஒன்று கேட்டால் ஒன்றுதான் தருவாரோ சாயி என்று நினைக்க வேண்டாம். சாயாகிய நான் 2இல் 2ஐயுமே தருவேன். அதில் எது உனக்கு முக்கியம், எந்த விஷயம் உனக்கு அதிகமாக தேவையோ அதை முதலில் தரலாம் என்றுதான் இந்த மாதிரியான விஷயத்தை நான் கேட்டேன். புரிந்து கொள். இந்த சாயிடம் வந்துவிட்டால் இது அது என்று கிடையாது. ஆசைப்பட்டால் எல்லாம் உண்டு. முதலில் வேலைக்கு நல்ல வேலைக்கு சென்றாலே நல்ல வருமானம் வர ஆரம்பித்துவிடும். நிற்காத சம்பளங்கள் வர ஆரம்பித்துவிடும். அதனால் உனக்கு பல விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். துணையோடு நல்ல பாதுகாப்போடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடி ஓடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு இன்பமான விஷயமாகத்தான் இருக்கும். பல பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கேலி கிண்டல், இவளெல்லாம் எங்கு வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறாள், இவளெல்லாம் வாழ்க்கையில் எங்கு சாதிக்க போகிறாள் என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையை எல்லோருக்கும் மத்தியில் தலை நிமிர்ந்தும் எல்லோருக்கும் மத்தியில் உன்னை வாழ வைத்தும் அழகு பார்ப்பது மட்டும்தான் ஒரு அப்பாவாகிய என்னுடைய முதல் கடமை. எதையும் நினைக்காதே. உனக்கு தேவையான வேலையும் வரும், உன் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயமும் கிடைக்கும். அதே சமயம் உனக்கு தேவையான பணமும் கிடைக்கும். பணம் இல்லாமல் இப்பொழுது இருக்கும் இந்த காலகட்டத்தில் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இப்பொழுது இருக்கும் இந்த காலகட்டத்தில் பணம் இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொருவருடைய மதிப்புகளானது உயரும். மதிப்புகளை எப்பொழுதும் அப்பொழுதுதான் வைப்பார்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் பணத்தை வைத்து யார் மதிக்கிறார்களோ அவர்களை உதிரித்தல். பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரே மாதிரி பழகும் நண்பர்களை மட்டும் உன்னுடைய பக்கத்தில் வைத்துக்கொள். காலம் முழுவதும் எப்பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். சோர்ந்து போய் எப்பொழுதும் எந்த ஒரு காலமும் தனியாக வாழ்ந்து விடுவோமோ, தேவையில்லாத கஷ்டம் வந்து விடுமோ என்று நினைக்க வேண்டாம். கூடிய சீக்கிரமாக அனைத்திலும் உதவியாக இந்த சாய் இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.